தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாஸில் வந்து இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி இதில். ஸோ சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வச்சு நம்ம எடிட் பண்ணுறது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ சைடில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணது, எனக்கு வச்சு மேக் பண்ணது. ஓகேவா? ஸோ உண்மையாகவே இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது, செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. இதை எப்படி நீங்கள் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எடிட்டிங்கு. ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வந்து அதாவது சீக்கிரத்தில் நீங்கள் வந்து பண்ண எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான எடிட்டிங் தான். ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்மளோட சோஷியல் மீடியாஸில் எதுவும் ஃபாலோ பண்ணலன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ எல்லாமே நான் அதில் போடுவேன், மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லையே இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூன் ஆப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆப் வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ஸோட லிங்க்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய மனுஷனோட இமேஜ், அந்த எல்லா இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ, அதாவது உங்கள் ஃபேஸ் வைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேஸோட ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து செட் ஆகுற மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு இது கிடைக்கல. ஸோ இந்த ஆப் வந்து நெட்டு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அண்ட் வந்து அதனால வந்து சில ஆட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ ஆட்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து லோட் ஆகும். ஸோ ஸ்பீடாகவே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து க்ளோஸ் ஐக்கான் வரும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய ஆட்ஸ் வரதான் செய்யுது, பட் க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா சேவ்டு ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்சார்ட்டில் தான் பண்ணணும். ஸோ ஓகே, பிக்சார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ண, அதாவது இதை ஓப்பன் பண்ணக்கப்புறம் கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சாதாரணமான ஒரு இமேஜ் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் தான் எடுக்கணும். இது இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரி ஒரு இந்த சைஸ், அதாவது இந்த சைஸுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைஸுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துருங்க. ஸோ இதில் வந்து கட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவுட்லைனாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் வந்து வீடியோக்காக வந்து அர்ஜென்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு உண்மையாகவே செமையாக கிடச்சிருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அதாவது இந்த கட்லாம் செமையாக கிடச்சிருக்கு. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற ஆரோ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கூட்டு போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ப்ரிவியூவில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மேலே இருக்கிற அண்டோ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டோ பண்ணிக்கலாம். ஸோ எரேஸ் பண்ணாலும் லைட்டாக சைட்லலாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் பொறுமையாக ஜூம் பண்ணி நல்லா ஒரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம இது பண்ணதுக்கப்புறம் வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ வந்து வெளியே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து வச்சுக்கணும். ஓகேவா? என்னடா இது ஃபேஸ் ஒரு கலரில் இருக்குது, பாடி ஒரு கலரில் இருக்குது பார்க்கிங்களா? ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம மறுபடியும் வந்து செட் பண்ணிக்கலாம், அதாவது கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு லாஸ்ட்டில் வந்து டெம்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதா?
ஆமாம். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து வேணால் கூட்டி குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு வந்து வேணால் அந்த பாடி கலருக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகலை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே செமையாக சூட் ஆச்சு. ஸோ அந்த இமேஜ் எல்லாமே நான் லாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கரெக்ஷனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணால் கரெக்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நீங்கள் வந்து பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் கைஸ். பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் பண்ணுற ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் இந்த ஃபோட்டோ சேவ் ஆயிரும். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எந்த சோஷியல் மீடியாஸ்லைனாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக கிடைக்கல. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். உண்மையாகவே வேறு லெவலாக எடிட் பண்ணிக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணிக்காங்க பாருங்கள். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் பக்கத்தில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார். ஸோ செம்மையாக இருக்குது இல்லையா? செம்மையாக ரியாலிட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஃபோட்டோவும் இருக்குது. பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகிருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக சூட் ஆகும். செம்மையாக இருக்குது. உண்மையிலே நீங்கள் வந்து பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அதாவது அந்த இமேஜ் வந்து எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். ஸோ நீங்கள் அது எப்படி எடிட் பண்ணியிருந்தீங்க? உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருந்துச்சா? உங்களுக்கு செம்மையாக இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கு அதிகமாக நான் இன்னும் நல்லா பார்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோ இல்லை. உண்மையை சொல்ல போனால் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா செம்மையாக பண்ணியிருக்கலாம் எனக்கு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஃபோட்டோ இல்லைனாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, செம்மையாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாஸில் எதையாவது போட்டு மறக்காம என்னை டேக் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரிஸ்லையும் போடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்கும் பண்ணுறேன். ஸோ ரொம்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னடா நீ எல்லாரும் சொன்னதை நீ காப்பி அடிக்கிறது தானே அப்படிங்கிறீங்களா? ஸோ கைஸ், இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ண, அதாவது இந்த ஒரு ட்ரெண்டிங்கான இந்த ஒரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. அது இந்த மெத்தட் தான். ஓகேவா? அது பெரிய யூடியூபர் போட்டாலுமே இந்த மெத்தட் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் போய் அவங்ககிட்ட வந்து காப்பி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டீங்க. நம்ம சேனலுக்கு வந்து வேணால் ஒரு குரூப் இருக்குது. நம்மளை வந்து பேட் வேர்ட்ஸ் போடுறது, அப்புறம் வந்து இந்த பேட் கமெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க நீ காப்பி பண்ணுற அப்படின்ட்டு. பட் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த செகண்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். தேவையில்லாம உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் மெத்தட். ஓகேவா? எல்லா யூடியூபரும் இதை தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளுடைய இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் எடிட் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளுடைய இந்த எடிட்டிங்கை முடிச்சாச்சு. ஸோ சோஷியல் மீடியாஸில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃபோட்டோஸ் ஃபன்ஸ் எல்லாமே எல்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ணி சோஷியல் மீடியாஸில் போடட்டுமே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். வெயிட் என்னடா ஒரு சூப்பரான வீடியோ இருக்குது நீ அது இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லவே இல்லை. அதுக்கு வந்து நிறைய ஒர்க்கு பண்ண வேண்டியது. ஓகேவா? நான் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் லெவலாக பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக வந்து வேணா ஒரு வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை guys. Life is person is not permanent.